பிக் பாஸ் சீசன் 8ல் இந்த வாரம் யார் யார் நாமினேட் ஆயிருக்கான்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே தான் நாமினேட் ஆயிருக்காங்க. ஏன் அப்படின்னா விரைவில் பிக் பாஸ் சீசன் 8 முடிய போகுது. கிட்டத்தட்ட 93 நாள் வந்துடுச்சு. அதனால் இப்போ முடிய போகுது. இன்னும் ஒரு வாரம் இல்லைனா 2 வாரம் தான் இருக்குது. அதாவது சனி ஞாயிறு இருக்கு இல்லையா, இந்த வாரமும் அதுக்கு அடுத்த சனி ஞாயிறோட பிக் பாஸ் சீசன் 8 அப்படின்றது முடிவடைஞ்சிரும். வர்ற சனி ஞாயிறில் எலிமினேட் ஆகிறதுக்காக தான் இந்த நாமினேஷன் போட்டிருக்காங்க. இந்த நாமினேஷனில் பார்த்தோம் அப்படின்னா ரயான் தவிர மீதி எல்லாருமே இருப்பாங்க. ஏன் அப்படின்னா ரயான் வந்து டிடிஎஃப் வந்து வாங்கிட்டார், டிக்கெட் டு ஃபினாலே வந்து வாங்கிட்டார். ஸோ மீதி இருக்க எல்லாருமே நாமினேஷனில் இருக்காங்க. முத்துக்குமரன், சௌந்தர்யா, ஜாக்லின், தீபக், விஜய், விஷால், அருண், பவித்ரா இப்படி எல்லாருமே நாமினேஷனில் இருக்காங்க. இவங்களில் யார் அதிகமான ஓட்டு வாங்கியிருக்காங்க, யார் கம்மியான ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். நம்ம எதிர்பார்க்குற மாதிரி எப்போதும் போல் முத்துக்குமரன் பார்த்திங்கன்னா அதிகமான ஓட்டு வாங்கியிருக்காரு. 18,051 ஓட்டு வாங்கியிருக்காரு. மொத்தமாக போலாக இருக்க ஓட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48,307. அதனால் இவரோட பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 37.37% இருக்கார். ரெண்டாவது பாருங்களேன், நம்ம சவுண்டு வந்துட்டாங்க. சௌந்தர்யா பார்த்திங்கன்னா 20.93% வாங்கியிருக்காங்க. ஓட்டு எவ்வளோன்னு பார்த்தா 10,111. அடுத்தது நம்ம ஜாக்லின்னு 4,866 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 10.07%. அதுக்கப்புறம் தீபக் அண்ணா இருக்கார். 3,986 ஓட்டு வாங்கியிருக்காரு. 8.25% இருக்கார். அடுத்து விஜய், விஷால் 3,791 ஓட்டு, 7.85% வாங்கியிருக்காரு. அடுத்தது அருண் 3,789 ஓட்டு வாங்கியிருக்காரு. 7.84% இருக்கார். கடைசி இடத்துல பவித்ரா இருக்காங்க. 3,713 ஓட்டு, 7.69%. இன்றைக்கி இந்த நிலவரம் இதே நிலவரம் தான் நீடிக்குமா அப்படின்னு சொன்னால் சொல்ல முடியாது தான். ஏன்னா மாறிக்கிட்டே இருக்கும். போன வாரம் பார்த்தோம் அப்படின்னா திடீர்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் பின்னாடி இருந்தவங்க முன்னாடி போனாங்க, முன்னாடி இருந்தவங்க பின்னாடி போனாங்க. இது மாதிரி மாறிக்கிட்டே இருந்து தான் கடைசியில் மஞ்சள் எலிமினேட் ஆனாங்க. அது மாதிரி எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கும். யார் வேணாலும் எலிமினேட் ஆகலாம். பொறுத்திருந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்குவோம்.